சிவபெருமானுக்கும் பார்வதி தேவியாருக்கும் எப்படி கல்யாணம் நடந்ததுன்னு தெரியுமா? இதோ இப்போ ஒரு சின்ன கதையில பார்ப்போம். மிக பழமையான காலத்தில் தஷன் என்ற பிரம்மபுத்திரனுக்கு சதி என்ற மகள் இருந்தாள். சிறு வயதிலிருந்தே அவள் மகாதேவனை பக்தியுடன் வழிபட்டாள். அவள் மனம் முழுதும் சிவனில் ஒன்றியிருந்தது. சிவபெருமான் அப்போது கைலாய மலையில் தவமிருந்து வந்தார். உடலில் விபூதி பூசியிருந்தார். புலித்தோல் அணிந்திருந்தார். உலகத்திற்கு பற்றில்லாமல் தியானத்தில் இருந்தார். சதியின் பக்தியால் சிவபெருமான் உருகி அவளை திருமணம் செய்து கொண்டார். இருவரும் தெய்வீக தம்பதிகளாக வாழ்ந்தனர். ஆனால் சதியின் தந்தை தஷன் சிவபெருமானை மதிக்கவில்லை. ஒரு நாள் அவர் ஒரு பெரிய யாகம் நடத்தினார். எல்லா தேவர்களையும் அழைத்தார். ஆனால் சிவபெருமானையும் சதியையும் அழைக்கவில்லை. சதி இதை கேட்டதும் தந்தையை புரிந்து கொள்வதற்காக யாகத்திற்கு சென்றாள். ஆனால் தஷன் சிவபெருமானை எல்லோரிடமும் அவமதித்தார். அந்த அவமானத்தை தாங்க முடியாமல் சதி தன்னையே யாக குண்ட தீயில் தானே அர்ப்பணித்தாள். இதை கேட்ட சிவபெருமான் கோபத்தில் வெடித்தார். அவர் வீரபத்ரனை உருவாக்கி தஷனின் யாகத்தை அழித்தார். பிறகு துக்கத்தில் மூழ்கிய சிவபெருமான் சதியின் உடலை தூக்கி கொண்டு உலகம் முழுவதும் அலையத் தொடங்கினார். அப்போது விஷ்ணு பகவான் உலகை காப்பாற்றுவதற்காக சதியின் உடலை தன் சுதர்சன சக்கரத்தால் துண்டித்தார். அவளது உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் இன்று வரை சக்தி பீடங்கள் என்று புகழப்படுகின்றன. பின்னர் சதி மறுபிறவியாக பார்வதி தேவியாக பிறந்து மீண்டும் கடுமையான தவம் செய்து சிவபெருமானை அடைந்தாள். இறுதியில் இருவரும் மீண்டும் கல்யாணம் செய்து உலகிற்கு அன்பும் சமநிலையும் கற்றுத்தந்தனர்.